என் மொழியை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் ஒருவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சாங்க கூட எனக்கு தவிர்க்க முடியாத கோபம் வரும். பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறது கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. இது மொழி சிதைவு. எது தெரியுமா அதை பேசுறோம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? உயர்நீதிமன்றத்துல நான் பேசியிருக்கேன், அதுக்காக நான் போராடி இருக்கேன், அதுக்காக நாங்க என்னோட நண்பர்கள் சிறைக்கு போயிருக்காங்க. நீங்க சொல்ற வார்த்தை அண்ணனுக்கு ஏதா ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல பேசுறோம் லூசு போயலா. இந்த மண்ணுல மட்டும்தான் தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் ஒரு சட்டமே ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது கேவலமா இல்ல இந்த நாட்டுல? டைம் சேவிங் அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க? நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம், தயவு செய்து நீங்க திணிக்காதீங்க. தமிழ்ல செய்தி வாசிக்கப்படுது, செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு போயலா, எல்லாம் தமிழ்ல தான் வாசிக்கிறாங்க. என் பிள்ளை என்னென்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவெடுக்கணும். ஹிந்தி வேணாம் சமஸ்கிருதம் வேணாம்னு நாங்க எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு சொல்றோம். சம்பந்தப்பட்ட விஷயத்தை அமைதியா இருங்க ரெண்டு பேருமே. ஏன் கோபம் இல்லாமல் இதை அணுக முடியாது? நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி சொன்னீனா அது என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நம்முடைய தமிழ் சமூகத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு வைராக்கியமான சமூகம் அப்படிவாங்க. வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னார் வீட்டுக்கு இதுக்கு அப்புறம் தான் போவேன் அப்படிங்கிற வைராக்கியம் ஒரு மனிதனை வெற்றி அடைய வைக்குது. மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீ தான் தொடக்கணும், அடுத்தவனா வந்து நக்கி தொடப்பான். என்னுடைய மொழியை நான் தூய்மையா பேசுவேன், தனித்தமிழ்ல தான் பேசுவேன் அல்லது தூய தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு போக்கை அப்போதிருந்தே பார்க்க முடியுது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தானே எழுதிருப்பாங்க. நீங்க தொடர்ந்து இப்ப கூட கவனிச்சீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா அங்க ஒருத்தர் வந்து தனித்தமிழ்லே தான் பேசுவார், வெறும் தூய தமிழ் தான் பேசுவார், வேறு மொழி கலப்பே இருக்காது. வீணாய் போனவனே எங்கே சென்றாய், அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? ஆசிரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் அப்படி இருப்பார், ஒரு அரசு அலுவலகத்தில் அப்படி ஒருத்தர் இருப்பார், ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பார். துப்பாக்கி வரலன்னா விட்டுரு. இன்னொரு பக்கம் தூய தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு இயல்பாக இல்ல, அது நடைமுறையோடு தொடர்புடையதை போல இல்ல. இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. அடிப்படையிலே நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இதையெல்லாம் எப்படி தூய தமிழ்ல பேச முடியும்? பேங்க்ல போய் கேட்கும்போது ஒருத்தர் தூய தமிழ்ல சொன்னாரு, எனக்கு அது புரியல. என்னுடைய மொழியா புரியவில்லை, என்னுடைய மொழியா புரியவில்லை. வங்கி தொடர்பான சேவைகள் பயன்பாடுகள் இது எல்லாத்தையும் எப்படி நீங்க தூய தமிழ்ல பேச முடியும்னு கேக்குறாரு. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. அதாவது நீங்க அப்படியே நீங்க மொழிபெயர்க்கணும் அவசியம் இல்லைங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம். இப்ப காசோலைன்னு சொல்லலாம், செக்குன்னு சொல்றீங்க, காசோலைன்னு சொல்லலாம். குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. அதுல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? இயல்பா பேசுறது இது சரளமா வந்துருது, புழக்கத்துல இருக்கிற வார்த்தையா. அதுதான் இதெல்லாம் புழக்கமாயிடுச்சு, உங்களுக்கு வருத்தமா இருக்கு. தமிழுக்கு கெட் அவுட்டா அப்படின்னா ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? இல்ல, நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. இல்லங்க, இல்ல நீங்க எந்த வங்கிக்கு வேணா போங்க, காசோலைன்னா வந்து அவங்களே உங்களை பாப்பாங்க. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு. நீங்க ஒரு வங்கியில போய் பணம் எடுக்கிறதுக்கான ரசீது எடுத்தீங்கன்னா ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் இருக்கும். தமிழ்ல காசோலை என்னன்னு இருக்கு. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. நீங்க காசோலை என்பது சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் இயல்பு மாதிரி தான் இருக்கலாம். பணம் எடுக்க போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு தான் அங்க சொல்றீங்க. அப்படி நீங்க ஏடிஎம் கூட சொல்லிட்டு போங்க. பணம் எடுக்க போறேன் அப்படின்னா என்ன சார் என்ன வேலை வந்திருக்கீங்க? பணம் எடுக்க வந்திருக்கேன் அவ்வளவுதான். அங்க பட்டிய கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இங்கிலீஷ் சொன்னதாங்க மரியாதை. ஒரு சொல் வந்து பழக்கப்படாத முதல் முறை சொல்லும் போது ஒரு வெக்கம் இருக்கும். உண்மை அதுதான். எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? அப்ப அந்த சொல்ல வந்து அவங்க பலமுறை சொல்லும் போதுதான் அது பழக்கத்துல வரும். அப்ப வழக்கத்துல ஏன் இல்லன்னா பழக்கப்படுத்தல, பழக்கத்துல இருந்து வெளியில போயிருச்சு. நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. வசனம் சார் வசனம். இப்ப தனித்தமிழ் இயக்கம் வந்துச்சுல. ஆமாங்க. அப்ப என்ன இருந்துச்சு தனித்தமிழ் இயக்கம் வர்றது? டிவி இருந்துச்சா? இல்ல. இன்டர்நெட் இருந்துச்சா? இல்ல. சினிமா இருந்துச்சா? ஒரு மயிரும் இல்ல. இப்ப அவர் சொன்ன மாதிரி நான் போய் எனக்கு எரிவாயு இணைப்பு கொடுங்கன்னா அவர் அப்படி பார்த்தானா இல்ல கேஸ் கனெக்ஷன் கேட்க வந்தாங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். சரி, நான் அறியாத பையன் தெரியாம சொல்லிட்டேன். இருக்கா இருக்கு, சிலிண்டரோட பிச்சு கொடுத்தாதான். வீட்லயும் தமிழ்ல தான் பயன்படுத்துறோம். முதல்ல மின்விசிறியை போட்டுனா என்னது அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஃபேனை போட சொன்னேன் அப்படின்னு சொன்னா ரெண்டாவதோட மின்விசிறி புரியல, எரியுதடி மாலா போடு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் முதல் தடவையிலே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. இப்ப கைபேசின்றது என் வீட்டுல இயல்பா புரியும். இப்ப கைபேசிங்கிறது நல்லா தெரியும், என் பையனுக்கே தெரியும். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். கைபேசி எடுத்து வாடானா அவன் கட்டு வந்து கொடுத்துருவான். கைபேசி ரொம்ப நேரம் பார்க்காத தூரமா வச்சு பாரு கைபேசி அப்படின்னா அவனுக்கு புரியுது. அவன்கிட்ட போயிட்டு நான் மின்னேற்றில போட்டா தெரியும், சார்ஜ்ல போட்டா தான் தெரியும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும்.
ஆனா நம்ம முயற்சி அந்த தமிழை நோக்கி பேசுறோமான்றதுலதான் இருக்கு. முடியும்னு நினைச்சுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நல்லா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை திணிக்கிறீங்க உங்க பசங்களுக்கு மேல. அறதக்காடு வேலையை பாரு. இது தமிழ் மட்டுமே பேசப்பட்ட ஒரு மண்ணு, பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. என்ன பயம் கழுத்து கத்தியா வந்துரும். பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. அந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மாட்னாடா மானஸ்த தமிழ்ல பேசுவது என்பது தமிழுக்கு தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லி சமஸ்கிருத சொல்லி மணிப்பிரவாள நடை நீங்க புகுத்துனாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அடிமைகளாவே இருக்கும். அதனாலதான் படிக்கிறத தடுக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதுனால அது நார்மலா இல்ல. நீ இது மொழி சிதைவு. எது தெரியுமா அதை பேசுறோம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? எப்படி தெரியும்? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. வீட்டுல பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வங்கியில கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, தெரிஞ்ச மொழியை நீங்க ரெண்டு இடத்துல வேற மாதிரி பேசுறீங்க. பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. இப்ப நான் வந்து நீங்க சொல்ற தமிழ்லயே நான் வந்து 2-3 வாட்டி சொல்லுவேன். சிம்பிளா செக் எடுறா அப்படின்னா அவன் செக் எடுக்க போறான். நீங்க காசோலை அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்னடா அது அப்படின்னு இன்னொரு வாட்டி கேட்கும் போது நான் திருப்பி டைம் சேவிங். அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் பத்தல பேயா பறக்குறேன். 1 மினிட் 1 லாக் எனக்கு. நான் ஒரு கட்டட தொழில் பண்றேன். நான் சைட்டுக்கு போறப்ப மேஸ்திரி இந்த மாதிரி டைல்ஸ் வந்து இறங்கிச்சா பிளம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் 2 நாளா எடுக்கல. எலக்ட்ரிஷியன் வந்தாரா? அவன் காலையில இருந்து வரல. எங்க போனா? அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. இதே நான் மேஸ்திரி கிட்ட போய் தூய தமிழ்ல பேசுறேன்னா அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்னா, அண்ணனுக்கு ஏதோ ஆகி போச்சு போல இருக்கு, ஒரு மாதிரியா பேசுறாரு. சாத்தானே அப்பாலே போ, ஒரு அடி எடுத்து வைக்காத, சாத்தானே அப்பாலே போ, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துருவாரு. தமிழ்ல பேசினா ஒரு மேஸ்திரின்றவர் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்ற சொல்லாடல் பயன்படுத்துவாங்க. சாரி சித்தப்பா, கால பல்லு வளக்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த டைல்ஸ்ன்ற வார்த்தைக்கு சொல்ல, டைல்ஸ்ன்ற வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்ல, அண்ணனுக்கு ஏன் இவர் இப்படி பேசுறாருன்னு நீங்க சொல்ல விரும்பல. நீங்க சொல்ற வார்த்தை அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல பேசுறாங்க லூசு பேலா. மூளை வளர்ச்சி குன்றியவங்க, அவங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் படிச்சது சுத்த தமிழ் மீடியம். நீங்க தமிழ் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீங்க தமிழர் இல்ல நான் சொல்லல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. சில வார்த்தைகள் சொல்றப்ப டைல்ஸ்க்கான வார்த்தையை நான் தமிழ் எனக்கு என்னன்றது தெரியாது. திரும்ப ஆனா சொல்றப்ப நீங்க உங்க தொழில் முறைக்குள்ள போறீங்க, நான் அதுக்குள்ள போல. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சேர்த்தா வாங்க போவோம். நான் தூய தமிழ்ல என் மேஸ்திரி கிட்ட பேசினா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைப்பாருனா, இப்ப நான் பேசினா இன்னொருத்தன் ஆயிடுவான். இதுவரை பேசுறவங்க இல்லைங்க. எப்படி டைல்ஸ் வந்துருச்சான்னு கேக்குறேன். நாளைக்கு நான் விடிஞ்சு போயிட்டு நான் டைல்ஸ்க்கான வேற வழியில பேசுறப்ப அவனுக்கு வித்தியாசமா தெரியும். என்ன அண்ணன் ஏதோ வித்தியாசம் தெரியுது சொல்லுங்க. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம் சொல்லுங்க. அது இல்ல பிரச்சனை. நான் பில்டிங்க கட்டடம்னு சொன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் நினைப்பாருன்ற மனநிலை இருக்குல்ல. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். அது தமிழ்ல பேசுறவங்க எல்லாரும் மனப்பிளர் உடையவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. இழுத்து வச்சு எடுத்து போடுவான் நாக்க. என்னமோ ஆயிடுச்சா, என்ன நீங்க வித்தியாசமா இருக்காரு அண்ணன் பேசுற அந்த தொழில அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆவணன் பார்ட்டியை கதிகாலங்க வச்சிடுவார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் சொன்ன விஷயத்தை நீங்களே சொல்லி காட்டுங்க. இப்ப நான் சொன்னதில்ல, எப்படி நீங்க மேஸ்திரிட்ட பேசுறீங்க சொல்லி காட்டுங்க. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. இல்ல நீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்க எப்படி தமிழ்ல பேசுறீங்க, இத்தாலி மொழியில கூட பேசுங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. தனித்தமிழ்ல பேசினா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற உங்க மனநிலை இருக்குல்ல, அது இங்க உட்கார்ந்துக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்துறது. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? சுத்த தமிழ்ல பேசுறாரு, நாங்க யாரும் அப்செக்ஷன் பண்ணல. யாரும் நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க மேல இருக்கிற அப்படிதாங்க பேச்சு வரதான் செய்யும்ன்றாரு. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? எங்க அவன்? யாரா? அதாவது பொதுவா இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசிட்டு வந்திருக்கும் போது புதுமையா திடீர்னு மொத்தமா தமிழா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா, யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிறண்டுடுச்சு, ஆதி இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு முதல்ல அந்த பேர் வாங்கிதான் ஆகணும். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலையும் தமிழ்ல செய்தி வாசிக்கப்படுது. செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு பேல, எல்லாம் தமிழ்ல தான் வாசிக்கிறாங்க. இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? இது நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய. நீங்க தான் சொல்றீங்க. நான் மத்தவங்களுக்கு அந்த சான்று நான் கொடுக்கல. நாங்க அப்படி சொல்றதாவே இப்போ எதிர்த்தரப்பு தான் கட்டமைக்கிறாங்க. அப்படியா? அப்படித்தான் நீங்க கட்டமைச்சீங்க. அவர் சொன்னார் ஒரு சொல்லு, அதுக்கு அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கல. அதுக்குள்ளே ஆமா அப்படிதான் நினைப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? அவர் யதார்த்தமா தான் அந்த வார்த்தை சொன்னார். நீங்க வந்து அதை உள் வாங்கி புரிஞ்ச மாதிரி தப்பாவே நீங்க கிரியேட் பண்ணீங்க. 1000 இருந்தாலும் நான் எந்த பக்கத்தால இருக்கு? சாதாரண செய்தி இல்ல. இதே மாதிரி யதார்த்தமா ஆங்கில மொழி கலந்து பிற மொழி கலந்து வடமொழி கலந்து பேசுனதை இன்னைக்கு நீங்க நார்மலா பேசுறேன்றீங்க. ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். அப்ப
இப்ப நீங்க இன்னைக்கு யதார்த்தமா சொல்லிட்டு போவீங்க, நாளைக்கு ஒருத்தர் வெளியே போய் அந்த கைபேசியில யார் அழைக்கிறாங்கன்னு பாருங்கன்னா என்னடா லூசு பையலோட பேசுறீங்க, அதை நாங்களே நார்மலா எடுத்துக்கணும் தானே. தோட உரிச்சி உப்பு தடவினாலும் புடுங்கி போட்ட மயிறு மாதிரி அப்படியே கிடக்கணும். கடந்துட்டு போறேன். விஷயம் வழக்கில் இருப்பதை பேசுவது பற்றி அல்ல, தனித்தமிழில் தூய தமிழில் பேசுகிறவர்களை பற்றி நீங்கள் இப்படி கட்டமைத்தால் செருப்பாலே அடிப்பண்டா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து முயற்சி எடுத்து தமிழ் வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறவனுக்கு இந்த சமூகத்துக்குள்ள என்ன பேர் வரும்? வேண்டாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். அப்ப முயற்சி செய்யறவனையும் இந்த பேர் எப்படி நீங்க வாங்கி கொடுக்கலாம்? அது சரியா முதல்லன்னு கேக்குறாரு அவர். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மண்ணுல நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம், தயவு செய்து நீங்க நிக்காதீங்க. ஏண்டா இங்க வந்து இந்த மண்ணை மாத்தணும்னு பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இல்ல என் பிள்ளை என்னென்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவெடுக்கணும். சாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? பிள்ளை என்ன படிக்கணும், யார் எந்த மொழியும் திரிக்கல. ஹிந்தி வேணாம் சமஸ்கிருதம் வேணாம்னு நாங்க எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு சொல்றோம். அத நாங்க விட மாட்டோம். அவங்க மண்டைய உடைச்சு நடு தெருவுக்கு கூட்டி வந்து உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்கு சொல்லல. இதுதான் இப்ப கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க உரையாடலாக்குன்னு, மொழி பற்றி நீங்க பேசுறப்ப டப்புனு கோவம் தான் வருது. எங்க பாத்துக்கு திரும்ப உரசினாருன்னு வை பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. அதான் கேக்குறேன் கத்துக்கணும் தமிழ்ல. மதுவந்தி என்னன்னா மொழி பற்றி நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? இருங்க, இதுதான் நான் படிச்ச தமிழ் மீடியங்க, நான் படிச்ச தமிழ் மீடியம் படிச்சேன். மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கோபம் என்ன? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இருங்க வர இருங்க பா. இதுதான் பிரச்சனை. பேசுங்க, எங்களுக்கு சவுண்ட். இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. கொஞ்சம் இருங்க, ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. ரெண்டு பேரும் அமைதி. கரெக்ட் ஆயிடுமா? கத்துறது எல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? அமைதியா இருங்க ரெண்டு பேருமே. ஏன் கோபம் இல்லாமல் இதை அணுக முடியாது? அவங்கிட்டே கேளு. பிரச்சனை என்னன்னு கேட்டா இது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், தமிழ் ஏன் பேசணும்னு இல்ல, தமிழ்ல மட்டுமே ஏன் பேசணும் தான் கேட்டேன். தமிழ் பேசக்கூடாதுன்னு சொல்லல. ஆமா நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சு போடா. பெரிய விவரம் தெரிஞ்ச மொழி என்பது சமூக அதிகாரத்தோட கட்டமைக்கப்பட்டது. மொழி என்பது கலாச்சாரத்தோட கட்டமைக்கப்பட்டது. மொழி என்பது மண்ணோட கட்டமைக்கப்பட்டது. நிறைய போறான்டா. நீங்க அதுல இருந்து ஒரு சொல்ல தூக்கி கடாசுறீங்கன்னா இது மூணுல இருந்து ஏதோ ஒரு பகுதி தூக்கி கடாசுறீங்க. இன்னைக்கு நீங்க நாளை புடுங்குவீங்க, நாளைக்கு உங்க பையன் நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல எதிரிக்கு அடிச்சு சாட்டையால அடிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. இவ்வளவு எதுக்கு? நான் ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால என் மாமனார் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் சார். இவன் சேர்த்து வைக்க மாட்டான், நானா போய் மரம் சேர்த்துக்கிறேன். இங்க சாதி வேறுபாடால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது பொது பிரச்சனை. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பொண்ணு கொடுக்கலன்னா அது எப்படி பொது பிரச்சனை ஆகும்? என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. ஆங்கிலம் தெரியலன்னா அலுவலகத்துல உங்க அணியில எல்லாருமே பொது பிரச்சனையை பேசாம தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறீங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ இது மொழி சிதைவு. எது தெரியுமா அதை பேசுறோம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? மொழியை பற்றி பேசும்போது உணர்வுபூர்வம் அன்றி எப்படி பேச முடியும்? அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா? கண்டிப்பா உணர்வு வரும். இப்ப நீங்க வந்து ஒரு தமிழ் சொல்ல சொன்னீங்கன்னா அது சொல்லும் பொழுது அது தமிழ்ல சொன்னாதான் அது அழகு. நீங்க தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழா இந்த நல்லொன்னுக்கும் சாதி இல்லை ஐயா. நான் சினிமா குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து நான் கத்துக்கொண்ட எல்லா தமிழுமே ஏபி நாகராஜனுடைய பழைய படங்களை பார்த்துதான். இவர் படத்தை எல்லாம் பார்த்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? எனக்கு சிவாஜி கணேசன் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமரம் நிறைகின்ற பரிபூர்ணானந்தனே அப்படின்னு சொன்னார்னா எனக்கு அப்படி கைத்தட்டலாம் விசில் அடிப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த உணர்ச்சி அந்த உணர்வு எல்லாமே வரும். கண்டிப்பா உணர்வு வரும். பட் அது வெறியாக மாறி கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அது வேற மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கினால் அவன் வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு தான் போவான். வெறினா நீங்க எதை சொல்றீங்க? வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி. நீ அப்படி சொல்லாத. நீ அப்படி சொன்னீங்கன்னா அது இப்படி அந்த ஆட்டிடியூட், அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் பத்தி நான் பேசுறேன். நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. இப்ப நம்ம வீட்ல அன்றாடம் யூஸ் பண்றோம் கேஸ் புக் பண்ணனும்னு சொல்றோம். சோ அதை எப்படி தமிழ்ல பேச? வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் இருக்கும் தமிழ்ல ஒரு நம்ம எதுவும் சொல்லி பழக்கம் இல்ல. ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளைனே. குக்கர் எடுத்துவாங்க, குக்கர் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம். இந்த மூணு விஷயமே பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழ் வந்து நான் தமிழ் சொற்களை கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? அன்றாட வீட்டுல இதெல்லாம் நீங்க எப்படி தமிழ்ல பேசுவீங்கன்னு கேக்குறாரு. வீட்டுல பேசும்போது தொலைக்காட்சி போடுங்க, விளக்க போடுங்க, விசிறிய போடுங்க. எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ, தமிழ்ல எல்லாமே காரண பெயருங்க. நீங்க தமிழ்ல இருளை விளக்குவதனால் விளக்கு, அவ்வளவுதான். விசிறதுனால விசிறி, மின் விசிறி, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய தத்துவத்தை
நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. வீட்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ தொலைக்காட்சி பேசிட்டு இருக்கோம், ஒரு அழைப்பு வருதுன்னு பாத்துட்டு இருக்கோம், ஒரு அழைப்பு வருதுன்னா ஒலிய குறைன்னு தான் எங்க வீட்ல சொல்லுவாங்க. சவுண்ட கம்மி பண்ணு. இது வந்து ரொம்ப எளிதா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இதையெல்லாம் எப்படி தமிழ்ல பேசுவீங்க? தூய தமிழ்ல. இன்டர்நெட், வாட்ஸ்அப், யூடியூப்னு 1008 இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் நீங்க எப்படி தமிழ் அந்த இடத்துல கொண்டு வருவீங்க? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. எனக்கு இருக்கிற முகநூல் கணக்குல நான் தமிழ்ல தான் டச் பண்றேன். நான் யார்கிட்ட பண்றேன்? என்னோட நண்பர்களுக்கு தான் நான் பண்றேன். என் நண்பன் எல்லாருமே தமிழன் தான். எங்க இருக்கு ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் ஓவர். இப்ப நீங்க ஒரு ஐடி கம்பெனி போனீங்கன்னா தூய தமிழ்ல பேச முடியுமா? பேசலாமே. நீதிமன்றத்துல நான் நீதிபதி கிட்ட நான் தமிழ் தான் பேசுறேன். கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு. உயர் நீதிமன்றத்துல நான் பேசியிருக்கேன். அதுக்காக நான் போராடி இருக்கேன். அதுக்காக நாங்க என்னோட நண்பர்கள் சிறைக்கு போயிருக்காங்க. விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. இந்த மண்ணுல மட்டும்தான் தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் ஒரு சட்டமே ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா தெரிஞ்சுக்கிட்டு இது கேவலமா இல்ல இந்த நாட்டுல? தமிழே தெரியலன்னா இந்த மண்ணுக்கான அடிப்படைங்க இது பண்பு. இது வெறும் மொழின்றதுக்காக நாங்க சொல்லல. கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இயல்பான உண்மை ஒண்ணு சொல்றாரு. ஏன்னா பெரும்பாலும் எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் தமிழ்ல சொல்றேன். ஆனா நீங்க எதையுமே தமிழ்ல சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஏன் சொல்லணும்? Tamil, it's a funny language. செல்போனுக்கு சார்ஜ் போடுமா அப்படின்னு சொல்றோம். சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு தமிழ் மாதிரியே பழகிடுச்சு சொல்லுவாங்க. மின்னோட்டம் போடும் தான் சொல்லுவோம். மின்னோட்டம் போடும் தான் அருமையான கண்டுபிடிப்பு. சொல்லலாங்கிறது வேற விஷயங்க. ஆனா பிராக்டிகலா பாருங்களேன், போனை சார்ஜ்ல போடு அப்படிங்கிறது அதுவே ஒரு தமிழ் மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர. ஃபைன், லெட்ஸ் கம் டு திஸ் ஏரியா. தூய தமிழ் தான் பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஏன் வந்தீர்கள்? குட் क्वेश्चन. அதாவதுடா பெரியார படிச்ச உடனே எனக்கு ஒரு பகுத்தறிவா சிந்திக்கணும், மூட நம்பிக்கையை வந்து நம்ம கவனிச்சு இறங்கணும் அப்படின்ற அரசியல் தெளிவு மொழி தெளிவாக மாறியது. நீங்க இப்ப சொன்னதுக்கெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு புத்தகமா வெளியிட்டா. உடனும் நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.